எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட் வச்சுட்டு புத்திசாலித்தனமும் அந்த ஸ்மார்ட்னஸும் எஸ்எஸ்ஐபி எஸ்எஸ்ஐபி என்னோட சேனலில் பார்க்குற அத்தனை பேருக்கிட்டையும் நான் எஸ்எஸ்ஐபி பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், விவரமாக பேசியிருக்கிறேன், தெளிவாக பேசியிருக்கேன். ஸோ என்னோட சேனல் பார்க்குற அத்தனை பேருக்கும் எஸ்எஸ்ஐபினா என்னன்னு ரொம்ப நன்றாகவே தெரியும். ஸோ அந்த எஸ்எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும், அதனால் எப்படி லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு எஸ்எஸ்ஐபிக்காக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் 500க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி என்னோட எஸ்எஸ்ஐபி 1:30 மணிக்கு ரிப்போர்ட் வரதை வச்சுட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு நானே அதில் ஒரு கைடன்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தெளிவான ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 1:30 மணி அந்த ரேஞ்சில் அந்த கம்யூனிட்டியில் ரிப்போர்ட் வரும். லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, பேங்கிங் ஃபண்டா, ஆட்டோவா, ஐடியா, இல்லை ஃபார்மாவா, எஃப்எம்சிஜியா, ஃப்ளெக்ஸி கேப்பா, இல்லை ஃபோக்கஸ்டு ஃபண்டா, அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் கேட்டகரி வைஸு நான் ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். அந்த ரிப்போர்ட் வச்சு பல 100 இன்வெஸ்டர்ஸ் பெனிஃபிட் ஆகி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்டேஜ் என்னன்னா, மார்க்கெட் கீழே வரும்போது மட்டுமே அதை இன்வெஸ்ட் பண்ணும். அதனால பெரிய அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். செப்டம்பர் 15 எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த ஸ்கீம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். செப்டம்பர் 15 செப்டம்பர் 19 20 வரைக்கும் 25,100-150 இருந்த இண்டெக்ஸ் 25,450 வரைக்கும் போச்சு. இன்வெஸ்டே பண்ணல எஸ்ஐபினா அப்போ அறிவு கிடையாது இல்லையா, அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டே இருந்தது. இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, சைலண்டாக இருங்கன்னு. அதே 25,450 நீங்கள் கிராஃபை போய் பாருங்க, நான் போய் சொல்கிறேன். 25,450 அப்படியே 24,800 24,750 அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் நிஃப்டி விழுந்தது. எஸ்எஸ்ஐபி அப்போ என்ன பண்ணிச்சுன்னா, அப்போதான் அது ட்ரிகர், மார்க்கெட் கீழே வந்துச்சு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ 25,400 நிஃப்டி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாமல் 24,700 800 அந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லாபம். அந்த புத்திசாலித்தனமும் அந்த ஸ்மார்ட்னஸும் எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல மட்டும்தான் இருக்கு, எஸ்ஐபின்ற கான்செப்ட்ல கிடையாது. காரணம், அதற்கு எஸ்ஐபிக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது, அதற்கு தனியாக அறிவு என்று ஒன்றுமே கிடையாது. எஸ்எஸ்ஐபியில் அதெல்லாம் இருக்கு. அதனால தான் மார்க்கெட் கீழே வரும்போது மட்டும் அதை வாங்குது. ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு, இது வரைக்கும் யாரும் சொல்லாததா இருக்கு, கேள்விப்படாததா இருக்கு. யோசிச்சு பார்த்தா லாஜிக் அதுதான் பெட்டர். ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது எதுக்கு வாங்கணும், கீழே வரும்போது வாங்கினா அப்போதானே என்ஏவி சீப்பாக கிடைக்கும். கரெக்ட். ஸோ மார்க்கெட் எப்போ அப்போ உடனே சில பேர் என்ன கேட்குறான், ஸோ 5%, 2%, 10% அப்படிலாம் நினச்சிக்கலாம். நடக்கவே நடக்காது. எப்போ மார்க்கெட் கீழே வருது அப்போ வாங்க. இப்படி போவோம், வாங்க, நீ கீழே வரும், இங்கே வாங்க. ஸோ அது ஏற்கனவே நான் நிறைய சொல்ல திரும்பி சொன்னேன், அது போர் அடிக்கும். அதனால் நான் அதை சொல்லலை நான். ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது மட்டும் வாங்கணும் அப்படின்னு சித்தாந்தம். அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சார் அது கொஞ்சம் எங்களுக்கு அது நாங்கள் பிஸியாக இருப்போம், எங்களால் கரெக்டாக அது ஃபாலோ பண்ணுறதுலாம் கஷ்டம், நீங்களே எங்களுக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அதனால் நான் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டெய்லி 1:30 மணிக்கு அந்த ரிப்போர்ட் வரும். கரெக்டாக எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட் வச்சுட்டு எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ண, 100கணக்கான மக்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அதனுடைய பெனிஃபிட்டை கண்ணு முன்னாடி அவங்க பார்க்குறாங்க. அந்த பெனிஃபிட் நீங்களும் பார்க்கணும் என்றால் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. இட்ஸ் ஃப்ரீ நோ. ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் அதில் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இல்லை, நான் நினச்ச மாதிரி திவாகர்லாம் ஏதோ சொல்கிறாரு, அது நினச்ச மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, நான் வேலைக்கு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது எனக்கு இங்கே இவ்வளோ பணம் கொடுக்கணும், இப்படி பண்ண, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் இன்னைக்கு அக்டோபர் மாதம் 2025 இப்போதைக்கு எந்த சார்ஜும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாளைக்கு என்ன ஆகுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்க, பாருங்க. நல்லா இருக்குதா, ரைட். நல்லா இல்லையா, குட் பை, போயிட்டே இருங்க. ஏன்னா யாருக்கும் சேரணும் என்று ஃபோர்ஸ் கிடையாது. வெளியில் போங்க, தாராளமாக போகலாம். எந்த விதமான இந்த சித்தாந்தத்தை எல்லாரும் ஒத்துக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் சித்தாந்தம் நல்ல சித்தாந்தத்தை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நீங்களும் அதை நம்பணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஜாயின் பண்ணுங்க, நல்லா இருக்கான்னு பாருங்கள், அதோட பெனிஃபிட் இருக்கான்னு பாருங்கள். இல்லையா, தாராளமாக வெளியே சென்று
உங்களுடைய சித்தாந்தத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இப்பயும் நான் சொல்ல வரேன், ஏன்னா கிட்டத்தட்ட நான் 20 வருஷமாக நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 25 வருஷம் கூட நான் சொல்லுவேன்னா SSIP மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டூல் வேற கிடையாது. என்ன ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பண்ணுறோம், ஒரு 1.5 மணி அந்த ரேஞ்சில் ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த 5 நிமிஷம் ஒர்க் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் இல்லையே லட்சக்கணக்கில், நான் அது ஏற்கனவே அந்த டேட்டா நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நான் மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் 4 மாதம் டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்கேன். SIPயோட SSIP எவ்வளோ ஜாஸ்தி யூனிட்ஸ் வரும் தெரியும். அதெல்லாம் கியூமுலேட்டிவாக நீங்கள் வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா கிட்ட லட்சக்கணக்கில் போய் நிற்கும். ஸோ ஒரு நாள் 5 நிமிஷம் வேலை செஞ்சால் நமக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு 3-4 லட்சம் வரும். நம்ம பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஓகேவா? ஸோ இது 1.5 மணி அந்த ரேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரிப்போர்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணு என்று சொன்னார். இல்லாவிட்டால் தேவை கிடையாது, அவ்வளோதான். அந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் நம்ம பண்ண முடியாது. பண்ணலாம், பண்ணணும், பணம் வேணும்ல. ஓகே, ரைட். ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் மெசேஜில் போடுங்க, நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.